சொல்லுங்க. சரி சரி சொல்லுங்க மித்ரா. கடிகாரம் ஒன்று 4 மணி ஆகும் போது 4 மணி ஒலிக்க 3 செகண்ட் எடுத்தது எனின் அது 8 மணிக்கு 8 தர மணி ஒலிக்க எத்தனை செகண்ட் எடுக்கும்? இப்ப 4 மணி ஆகும்போது 4 தர மணி ஒலிக்க 3 செகண்ட் சொன்னா 3 இடைவெளிக்கு 3 செகண்ட் என்று சொன்னா ஒரு இடைவெளிக்கு 1 செகண்ட். இது கவனிச்சு கொள்ளுங்க. இது ஒரு தரம் அடிக்குது டாங்கண்ட, அடுத்தது டாங்கண்ட அடிக்குது, அடுத்தது டாங் டாங். 4 தரம் அடிக்கிறதுக்கு இடைவெளி எத்தனைன்னு சொன்னா 1 2 3. இந்த 3 இடைவெளிக்கும் தான் 3 செகண்ட். அப்ப தூணை விட இடைவெளி ஒன்று குறையாது. கழிக்கணும் 7 1 7. யாருக்கு குழப்பமா இந்த கேள்வி? அடுத்த கேள்வியை பாருங்க. 7 மாடுகள் 7 சாக்கு புல்ல 7 நாள்ல சாப்பிடுங்கண்டா, ஒரு மாடு ஒரு சாக்கு புல்லை எத்தனை நாள்ல சாப்பிடும்? சொல்லு. 7 மாடு 7 சாக்கு புல்ல 7 நாள்ல சாப்பிடும்டா, அப்ப ஒரு மாடும் ஒரு சாக்கு புல்ல 7 நாள்ல சாப்பிடும். ஏனெண்டா 7 மாடு அங்க தனியே தனியே இருக்குன்னா அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. 7 இல்லாட்டி 7 7 49. 49 ஒரு மாடு கேட்கிறாங்களா? 7ஆல பிரிச்சு கொண்டு முடிச்சா விடாது. அடுத்தது 49 நாட்கள் 49 7 மாடுகள் 7 சாக்கு புல்ல 49 நாள்ல சாப்பிடுதா? இல்ல, ஒரு முதலாளி கூட 49 நாட்கள் இருக்குதானே. ஆமா, அப்படி ஒரு கேள்வியோட சொல்லுங்களேன். 49 வர மாதிரி அப்படி என்ன சொன்னா ஒரு மாடு 7 சாக்கு புல்ல எத்தனை நாள்ல சாப்பிட முடியுது? சரியா? 1 7 7 7 49 பேர். அடுத்த பேருக்கு மந்திர போட்டியில் போடப்படும் ஒவ்வொரு நிமிடம் ரெட்டிப்பாகும். 40வது நிமிஷத்துல ஃபுல்லா ஒரு அரைவாசி எப்பன்னு கேட்டா என்ன செய்யணும்? 40ல இருந்து 1 கழிக்கணும். அதுல கால்வாசி என்று கேட்டா 2 கழிக்கணும், அரைவாசி என்று கேட்டா 1 கழிக்கணும். இதுல பாருங்க, நீளம் 6 அகலம் 6 உயரம் 6ல இருந்து 2 2 கொண்டது. அப்ப 6 2ஆல பிரிக்கணும். அதை 2ஆல பிரிக்கணும். 3 3 3 வரும். அதை அப்படியே பெருக்கி விட்டா சரி 27. பெருசுறது 6 6 6, சின்னது 2 2 2. 6 2ஆல பிரிங்க 3 வரும். 27 விளங்குனாக பேச வேணாமா? அல்லது நீங்க சொல்லுங்க அப்படியே, அப்பதான் மெட்டாக்களுக்கு விளங்கு. நான் சொல்லவா? அடுத்தது பாருங்க. ஒரு வீட்டுக்கு 30 விருந்தினர்கள் வந்தார்கள். அவர்களும் 23 பேர் மீனை உண்போர், 14 பேர் மரக்கறி உண்போர். சிலர் மீனும் மரக்கறியும் சாப்பிடுறாங்க. 2ஐயும் சாப்பிடுறார்கள் என்று கேட்டா இங்க கவனிச்சு கொள்ளுங்க. மொத்த பேர் எத்தனை? 30. அதுல மீன் சாப்பிடுறார்கள் 23, மரக்கறி சாப்பிடுறாங்க 14. சொல்லு. அது 2ஐயும் கூட்டிட்டு வார விடையில இருந்து அந்த 30 கழிக்கணும். அப்ப எத்தனை பேர் மீன் இது 2ஐயும் சாப்பிடுறாங்கன்னு தெரியும். அதாவது அவர் சொல்ற மாதிரி 23 14 கூட்டினா 37 வரும். 30 கழிச்சிங்கன்னு சொன்னா 7 பேர் 2ஐயும் சாப்பிடுறாங்க. மீனை மட்டும் சாப்பிடுறாங்கன்னு கேட்டா என்ன செய்யணும்டா 23ல இருந்து அதே போல மரக்கறிய மட்டும் சாப்பிடுறாங்கன்னு கேட்டா 14ல இருந்து கழிக்கணும். சரி, இதுல ஏதாவது கேட்கணும்ன்றாங்க, நீ படி கேட்கலாம். அடுத்தது பாருங்க. 23ஐயும் 14ஐயும் கூட்டணும் 37 பேர். 37ல இருந்து மொத்தம் 30 பேரை கழிச்சு விடு, 7 என்று விட. சரி, அடுத்தது 200 கிலோமீட்டர் தூரம் 50 கிலோமீட்டர் போனா 250ஆல பிரிக்க மட்டும் சொன்னா இதுக்கு 4 மணித்தியாலம் எடுக்கும். அப்ப 4 மணித்தியாலம் வேண்டாம்
11 மணிக்கு போய் சென்றடையும். இந்த 4 மணி நேரத்தை இதோட கூட்டுரு. அதே போல 40 கிலோமீட்டர் போகுதுன்னு சொன்னா 240 பிரிச்சு 5 மணி நேரம் எடுக்கும். 5 மணிக்கு அலாம். 1 மணி 6 மணிக்கு போகுது 25 கிலோமீட்டர் வேகம் சொன்னா 8 மணி நேரம் எடுக்கும். 14. அப்ப இதுல முதலில் சென்றடைந்தது எதண்டா? பேருந்து. அடுத்த கேள்வி இலகுவான கேள்விதான், கவனிச்சு கொள்ளுங்க. நான் சொல்லுவேன். கவனிச்சு கொள்ளுங்க. போட்டியெல்லாம் சொல்றேன். இதுல பாருங்க 21 இருக்கு. அப்ப 21 3 முக்கோணத்துக்கு சமம்டா. ஒரு முக்கோணம் இது 7 இதுவும் 7. அப்ப 27 அந்த 7 கழிச்சா 20 வட்டம் 10. 10 வரும். அந்த வட்டத்துக்கு 10 முக்கோடிக்கு 7. அப்ப 10 போல 17. 25 17 கழிச்ச மட்டும் 8 வரும் சதுரத்துக்கு. அப்ப இப்ப அப்படியே சொல்லுவோம். சொல்லியா சார்? அப்படியே சொல்லு. 8 போல 15 15 10 கழிச்சா அப்படியே 5 வரும். சரியா? ரைட். அடுத்த கவனி. இப்ப ஏபிசி இருக்கிறாங்க. ஏபி இந்த தலையில ஏ வருது. அதே போல பிக்கு பக்கத்துல சி வருது. முதலாவது விட பி இந்த தலையில முதலாவது சரி. ஏன்னா ரெண்டாவது ஏக்கு எதிர்பக்கம் சி வருது. அப்ப அது வராது. ரைட் பக்கம் ஏன்னா ஏ மீன் சி வருது. அதே போல வருது. அப்ப ரைட் பக்கம் வராது. சரி. இதுல மற்றாக்கள் டவுட்னா கேளுங்க. இப்ப ஆர்வம் கதைக்கிறான்றதுக்காக நீங்க பேசாம இருக்காங்களா? சரி சார். அடுத்தது 1 தொடக்கம் 6 வரை உள்ள 3 எதிர்பக்கம் கேட்கிறாங்க. 1 தொடக்கம் 6 அவனே தந்துட்டான். அவங்களுக்கு தெரியும் 3 வந்தபடியினால இதுல பாருங்க 3 இந்த இருக்கு. 1 1 வெட்டுப்படும். 4 4 வெட்டுப்படும். அப்ப 3க்கு எதிர்பக்கமா 6 இருக்கு. இது கட்டிங் மெத்தட்ல பார்க்கலாம். சரியா? இத கவனிக்க. இதுல மேற்பரப்புகள் என்ன தெரியும் உங்களுக்கு? 1 இப்படி 1 2 3 அப்படி 3 4 5 6 அங்கால 7 மேல 8 அங்கால 9 மேல 10 அங்கால 11 மேல 12. இந்த 12 என்ன செய்யணும்? முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் கூட்டணும். அதுக்கு அரட்டை கூட்டி வெட்டிக்கிட்டு சொன்னா 14 மேற்பரப்புகள் இருக்கு. சரியா? இதுல எத்தனை கோடு இருக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. இந்த 12 கோட்டோட 2 கூட்டி விட்டீங்கன்னா சரி. அதுல முன்னுக்கு இருக்கிற கோட்டை எண்ணி போட்டு 2 கூட்டோட மேலண்டா முன்பக்கம் பின்பக்கம். சரியா? இதுல பாருங்க 1 2 3 வரணும். 1 2 3 வரணும். அப்ப 3 சொன்னா 3 தர 3 தர 21. சரி, இப்ப இதுல ஏன்னா 3 தர 3 தர 3 போடுறது? நீளமாக கூடிய மரக்குட்டி நீளம் அகலம் உயரம் நீங்க பேசாம. அதே போல திவிக்ஷன் கைக்குள்ள ஆரோன் பேசாம, மித்ரா பேசக்குள்ள மெட்டால் பேசாம. 3 சொல்றேன் கவனி. இதுக்கு என்னன்னு சொன்னா நீளம் தர அகலம் தர உயரம். அப்படி என்ன 3 தர 3 தர 3. ஏனண்டா உயரம் 3 ஆயிருக்கு, அகலம் 3 தான் இருக்கு. 9 9 27. அப்ப இதுல எத்தனை இருக்குன்றது
27 குட்டி இருக்கணும். அதுல எத்தனை குட்டி இருக்குன்ற எண்ணி பாருங்க. அப்ப எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 குட்டி இருக்கு அதுல. அப்படி என்ன சொன்னா 27 இருந்து 10 கழிச்சோம்னா விடை 17 வேணும். இதுல பாருங்க, இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா, இப்படி பிரிச்சிருந்தா மட்டும் 1 2 3 4 போடுங்க. இந்த கடைசி இலக்கத்தை 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா சரி, 8 விட. இதுதான் ஷார்ட்கட். அடுத்தது பாருங்க, இதுல ஏதோ ஒரு இடத்துல அவன் விடையே தந்திருப்பான். இங்க பாருங்க, இது 4மே 1 இருக்கு, 12 இருக்கு. அப்ப இது 12 சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க, இது 1 பெறுமதியை பாத்தீங்கன்னு சொன்னா 3 இருக்கு. அப்ப இது 3 3 3 3 6, 8ல இருந்து 6 கழிச்சா 2. அப்ப வட்டம் வந்து 1 இருக்கு. வட்டம் 1 3 3 6 3 7, இது 2 இருக்கு. இது ஒரு மெதட். இல்லாட்டி என்ன செய்யலாம்டா, கீழே இருக்கிற அவ்வளவையும் இருக்கிற மற்ற நிரலையும் கூட்டி போட்டு கழிச்சிங்கன்னா விட வேறு. இதை கூட்டினீங்கன்னா எத்தனை பேர்? 20 30 37 பேர். 37ல இருந்து 12 மட்டும் 20 27 கழிச்சீங்கன்னு சொன்னா 10 விடை சரி. அது மாதிரி இதுக்கும் என்ன செய்யலாம், இவ்வளவையும் கூட்டி போட்டு 30 46 48 58 பேர். 58ல இருந்து இதுல இருந்து கழிச்சீங்கன்னா 31 35 45 3 1 13 விட. சரியா? அடுத்தது போமா. என்ன கிறிஸ்டிக்கா விளங்குதா? அதே போல அங்க சைலண்ட்ல இருக்கிறீங்க ஒரு 45 பேரு கிட்ட விலங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்களா. இதை பாருங்க, இது இலகுவான கேள்வி. ஏன்னா இது பெருசு, இது சின்ன. அப்ப பெரியதை காண்றா 2ஐயும் கூட்டி போட்டு 1000 வரும். 1000த்தை 2ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 500. அப்ப இது 500 தெரியும். அல்லது இங்க பாருங்க, பெரிய கப் 2 சின்ன கப் 2 வந்துருக்கு. அப்ப இந்த 600 2ஆல பெருக்கி விட்டா விடை சரியா? தானே முதலாவதுல 2 மடங்கு தானே வந்திருக்கு இங்க. அப்படி 600 2ஆல பெருக்கி விட்டா சரி. தனுஷன் ஆண் பிள்ளையாவான். தனுஷனின் அக்காவிற்கு 2 ஆண் சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். தனுஷனுக்கு எத்தனை சகோதரர்கள் இருப்பாங்க? அதுல கவனிச்சு கொள்ளுங்க, தனுஷன் ஆண் பிள்ளைகள் வந்திருக்கு. ஆனா அவனுக்கு தனுஷனி அக்காவிற்கு 2 ஆண் சகோதரன்டா, தனுஷனும் ஒரு சகோதரனா இருப்பான், இன்னொரு தினுஷனும் ஒரு ஆண் சகோதரனா இருப்பான். அப்ப கேள்வி என்னண்டா, தனுஷனுக்கு எத்தனை சகோதரன்டா? 1 தான். தனுஷனுக்கு எத்தனை சகோதரிகள்டா? அக்கா. அக்கா ஒரு ஆள் வருவா, அக்காட 2 சகோதரியும் வரும். அப்ப 3 விடை. 3 வரும். சரியா? அடுத்த கேள்வி. கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் போது தோன்றும் நேரம். இதுக்கு நாங்க 2 செய்முறை செய்யலாம். ஒன்று 12 மணில இருந்து பின்னால இருந்து போடலாம், 12ல இருந்து கழிக்கலாம். இப்ப இதுல 12ல இருந்து கழிச்சோம்னா 10 10 கழிச்சோம்னு சொன்னா இதுல இருந்து 1 கொடுத்தோம்னு சொன்னா இங்க 60 கூடும். அப்ப 50. 11ல 10 கழிச்சோம்னா 1. அப்ப விடை 50 இருக்கு. அடுத்தது 50வது கேள்வி. ஃபுல்லா களை பண்ணி போட்டு இதுல எத்தனை இருக்குன்னு கேட்டா எங்களுக்கு தெரியும். நீளம் 3, அகலம் 3, உயரம் 3, பெருக்கி விட்டீங்கன்னா 27 குட்டிகள் இருக்கு. 3 பக்கம் நிறந்திட்டப்பட்ட உச்சிகள் 8, 2 பக்கம் திட்டப்பட்ட விளிம்புகள் 12, 2 பக்கம் நிறம் பூசப்படாத சிறிய குட்டிகள் என்று சொல்லி கேட்கிறாங்க. எந்த பக்கம் பூசப்படாத 1, 2 பக்கம் நிறம் பூசப்பட்டதான் வந்திருக்கணும்.
இந்த ஒரு பக்கம் மாத்திரம் தீட்டப்பட்டதுன்னு சொல்லி கேட்டா 6. திருப்பி சொல்றேன், நீங்க வேறங்க. ஃபுல்லா களை பண்றாங்க. ஃபுல்லா களை பண்ணிட்டு 3 பக்கம் பண்ணா இந்த உச்சியில வாரத்துக்கு தான் 3 பக்கம் அடிபட்டிருக்கு. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். 3 பக்கம் தீட்டப்பட்டா 8. 2 பக்கம் வேண்டா. இப்ப இந்த உச்சியும் இந்த உச்சியும் போனா 2 பக்கம் தீட்டப்பட்டது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விளிம்புல வாரம் இந்த நீளத்தால தீட்டப்படுறதுதான் 2 பக்கங்களா வண்டுபட்டிருக்கு. அப்ப விளிம்பு எத்தனை இருக்குது? சதுரமுகிக்கு 12 இருக்குது. அப்ப 12. 2 பக்கம் நிறம் பூசப்படாதண்டா ஒரு பக்கம் மாத்திரம் பூசப்பட்டது எத்தனை கேட்கலாம். ஒரு பக்கம் மட்டும் பூசப்பட்டது உண்டு. 6 முகம் எத்தனை முகம் இருக்குன்னு பார்க்கணும். 6 முகம் இருக்கு. அப்ப 6 கிடைக்கும். எந்த பக்கம் பூசப்படாதண்டா எங்களுக்கு தெரியும். 27 குட்டி இருக்கி இவ்வளவை கூட்டுனீங்கன்னு சொன்னா 26 பேரும். 27ல இருந்து 26 கழிச்சா ஒன்றுக்கு எந்த பக்கமும் பூசப்படாது. சரியா? நடுவுல இருக்கிறதுக்கு மட்டும் அந்த நடுவுல பூசப்படாது. இருக்கிறதுக்கு மட்டும் வராது. சரி, அடுத்தது பாருங்க. இலக்கங்களுக்கு பதிலாக குறியீடுகள் 638 காட்டப்படுது. குறியீடுகளை பயன்படுத்தி இப்ப 638 ஆக்கக்கூடிய பெரிய முதலாவது இது வரணும், இது ரெண்டாவது வரணும், இது மூன்றாவது வரணும். 863. அப்படி 863ன்றது எந்த விட அப்படி சரி. பார்த்தா முதல்ல விட இதை கவனிச்சு கொள்ளுங்க. சரி, 4 பிளஸுக்கு 2 சதுரம் சமம். அப்ப 4 2 4 2ஆல பெருக்குங்க. இங்க 4 4 2 8. அப்ப 8 4ஆல பிரிச்சா இது 2 2 வைக்கும். முதலாவது இதை பார்ப்போம். என்னன்னு சொன்னா இதுல 3 இருக்கு, இதுல 4 இருக்கு. 4 3 12. இங்க 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 4 3 12. 12 4ஆல பிரிச்சா ஒரு வட்டம் 3. 12 3ஆல பிரிச்சா ஒரு இந்த பிளஸ் வந்து 4. ஒரு பிளஸ் 4ண்டா இந்த 4 பிளஸ் 16. அப்ப 2 சதுரம் 16ண்டா ஒரு சதுரம் 8. இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்க செய்தா சரி. எந்த விட சரி சொல்லுங்க செய்தாங்க. மூன்றாவது விட சார். விடை சரி. மூன்றாவது சரி. ரைட். இது 4 12 நம்ம விடையை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். அதுல 3 உடைய வச்சும் பார்க்கலாம். 3 இங்க அடுத்தது 3 பிளஸ் இங்க 4 வட்டம். ஒரு வட்டம் இங்க ஒரு வட்டம். ஒரு சதுரத்துக்கு 2 பிளஸ் சமன். அப்ப மூன்றாவது விட. மூன்றாவது விடை. அடுத்தது பாருங்க. 53வது கேள்வி. நீங்க சொல்ல தோழர். 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ள ஒரு ஏப்ரல் மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமை தேதிகளின் கூட்டுத்தொகை உயர்ந்தபட்ச பெறுமானம். உங்களுக்கு தெரியும், ஏப்ரல்ல 30 நாள் இருந்தாலே அதுல ஆகக்கூடிய பெறுமதி 80 தான் வரும். அதாவது 30 நாட்களை கொண்ட மாசத்துல 30 85 85 வரும். அப்ப இதுல இருந்து 7 காய்ச்சின்னு சொன்னா சொல்லுடா. 1ல இருந்து 29 1ல இருந்து 29 75 வரும் கூட்டுத்தொகை. அது பிப்ரவரி மாதம் லீப் வருடத்துல வர பிப்ரவரியில மட்டும்தான் இது உயர்ந்தபட்ச பெறுமானமா இருக்கு. 30 நாட்களை கொண்டதுல இதுல